Hi guys, this is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேஸ் கோல்டு இதெல்லாம் நம்ம ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து என்னோட நாலேஜ் வந்து நான் பேசிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுருப்பீங்க. அதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் ஒரு யூரோஎஸ்டி ட்ரேடை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளையில் வந்து டிபி வந்து வச்சுருந்தோம். ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க, இந்த யூரோஎஸ்டி நான் எப்படி வந்து என்ட்ரி போயிருக்கேன் அப்படின்றத வீடியோ பார்க்காதவங்க மேலே வந்து ஐகானில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த இடத்துல என்ட்ரி வந்து எடுத்து நம்ம வந்து பிரேக் இவன் பண்ணிட்டோம். மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆச்சு. ஆனால் நான் வந்து ப்ரீவியஸாகவே என்னோடய டிபியை வந்து கட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 ஹவரில் இங்கே வந்து ஒரு சப்ளை வந்து இருக்குது. ஸோ என்னோடய பிளான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சப்ளை வரைக்கும் டிபி கொடுக்கணும். அதான் வந்து பிளானு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு லேக் வந்து கொடுத்துச்சு. இந்த சப்ளைக்கு 1 ஹவர் சப்ளைக்கு மார்க்கெட் மிட்டிகேஷன் பண்ணி ஒரு லேக் வந்து கொடுத்துச்சு. இவ்வளோ வந்து கீழே போயிருச்சு. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, மார்க்கெட் வந்து இன்கேஸ் இந்த சப்ளைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் பண்ணிடும். ஏன்னா நம்ம ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது மார்க்கெட் கீழே போகிறதுக்கு தான் மோஸ்ட்லி வந்து ட்ரை பண்ணோம். அப்போ இதுலேருந்து கீழே போனாலும் போயிடும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே போயிருச்சு ஃபுல்லாகவே. ஓகேங்களா? ஸோ கீழே போயிட்டனால நான் என்ன பண்ணேன், 15 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து இந்த சப்ளைக்கு வரும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணேன். ஸோ அந்த சப்ளைக்கு வந்துச்சுன்னா இந்த சப்ளைலேருந்து கண்ட்ரோல் எடுக்கும். கண்ட்ரோல் எடுத்த பின்னாடி நம்ம எக்ஸிட் ஆயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். அதே மாதிரியே மார்க்கெட் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ அந்த சப்ளைக்கு வந்தோடனே நான் என்ன பண்ணிட்டேன், கரண்ட் ப்ரைஸில் மேனுவலாக வந்து இந்த இடத்துல ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா, அப்படியே இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் பண்ணிச்சு. பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து நான் பிளான் போட்ட மாதிரி மார்க்கெட் வந்து மேலே வந்து ஹிட் ஆயிடுச்சு. நமக்கு வந்து 412 அதாவது $412 வந்து ப்ராஃபிட்டு. ஆக்சுவல் ப்ராஃபிட்டு $580 வந்து ப்ராஃபிட் நான் செட் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $412 தான் வந்து ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு டிசிஷன் எடுத்தேன். நான் எடுத்து இந்த டிசிஷன் எடுத்து நான் இந்த இடத்துல கரண்ட்டில் மூவ் ஆனது அது வந்து ஒரு பெட்டர் வே தான். இந்த மூமெண்ட்டில் நமக்கு டிபி ஹிட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் மூமெண்ட் வேறு சுச்சுவேஷன்ஸில் டிபி ஹிட் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி கரண்ட் ப்ரைஸில் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம எக்ஸிட் ஆகிறது, நம்ம ப்ராஃபிட்டை வந்து சேவ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சரி, ஓகே. இந்த ட்ரேட் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓகே, நமக்கு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. லாஸ் இல்லை, ப்ராஃபிட் எடுத்தாச்சு. அதனால் இப்போது நம்ம மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கண்ட்ரோல் எடுக்குது. டெய்லி டைம் ஃப்ரேமோட டிமாண்டில் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுக்குது. ஸோ இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கிறனால நமக்கு மார்க்கெட் இங்கே இருந்து மார்க்கெட் மேலே போச்சு. இங்கேருந்து மார்க்கெட் ஒரே இதில் செல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஒரே இதில் செல் ஆயிடுச்சு. இப்போது இப்படி நடந்திருக்கலாம். மார்க்கெட் இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி கீழே வந்து இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு கேண்டல் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? கீழே வந்து நமக்கு இந்த மாதிரி செல் ஆயிருக்கலாம். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா, இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே ஒரு கேண்டல் ஸ்டே பண்ணிடுச்சு. ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் கீழே விழுந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த ஒரு மூமெண்ட்டில் இருங்க, சார்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப இதாக இருக்குது. ஓகே. இந்த ஒரு மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மூமெண்ட்டில் மார்க்கெட் ஓவராலாக லிக்விடிட்டியை வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ என்னோடய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதை வந்து பிரேக்காக எடுத்துக்கலாம். அப்போது இந்த ஒரு செல் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய சப்ளை, ஸோ இது ஆக்சுவலாக ஃப்ளிப்பு, ஓகேங்களா, ஃப்ளிப்பாக வரும். சரிங்களா? ஸோ எப்படி ஃப்ளிப்பாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வீடியோலும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், ஒன்ஸ் போய் பார்த்துருங்க, இருந்தாலும் சொல்கிறேன். இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இது வந்து ஃப்ளிப்பாக வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் இங்கேருந்து அப்படியே ஒரு செல் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்போது அப்படியே ஒரு செல் வந்து நடந்தனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எல்லாமே லிக்விடிட்டியாக எடுக்க போகுது மார்க்கெட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதில் இப்படி வந்துட்டு மார்க்கெட் இங்கே ஒரு கேண்டல் ஸ்டே பண்ணியிருக்கு, டெய்லி கேண்டல் ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் தான் கீழே போயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹையை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த ஹையை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுக்கிறோம். இப்போது நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் மிட்டிகேஷன் நடந்து நமக்கு பை வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஆக்சுவல் டைம் ஃப்ரேம், ஆக்சுவல் ட்ரெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லில் இருக்குது. ஆக்சுவல் டைம் ஃப்ரேம் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து செல்லில் வந்து இருக்குது. இப்போ இந்த டெய்லி டைம் ஃப்ரேமை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், மார்க்கெட் இங்கே போகிற வரைக்கும் என்ன பண்ண போகிறோம், பை பண்ண போகிறோம். சப்ளை வரைக்கும் பை பண்ண வேண்டாம். இந்த இன்டியூஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்டியூஸ்மெண்ட் வரைக்கும் பை வந்து பண்ண போகிறோம். இந்த சப்ளைலேருந்து செல் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சப்ளை ஹைலி வேலிட். இந்த சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இன்னும் லோ வந்து பிரேக் பண்ணல. லோ பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிமாண்டில் வந்து மார்க்கெட் கண்ட்ரோல் எடுக்குது. அப்போது முன்னாடி இருக்கிற ஃப்ளிப்லேயே வந்து மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்து செல் ஆகும். ஏன்னா இந்த லோவை வந்து பிரேக் பண்ணணும். இங்கே கீழே இருக்கக்கூடிய டெய்லி லோவை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு மார்க்கெட் இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுக்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் போன மார்க்கெட் இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் டேர்ன் ஆகுது. இந்த லோவை வந்து பிரேக் பண்ண முடியல, டிமாண்டையும் பிரேக் பண்ண முடியல. அப்போது இந்த டிமாண்டில் இருக்கிற பை லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிவிட்டு, பை சைட் லிக்விடிட்டி கிடையாது இது, செல் சைட் லிக்விடிட்டி. ஆனால் இங்கே பை அந்த இங்கே அடிச்சிருக்கிற பை ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அந்த ப்ரெஷரில் மேலே போயிட்டு இங்கே அடிச்சிருக்கிற செல் ஆர்டரில் பவரை கலெக்ட் பண்ணிவிட்டு எகன் கீழே வந்து இந்த லோவை வந்து பிரேக் பண்ணும். இது என்னோட நான் போட்டு வச்சுருக்கிற மெத்தட். ஓகேங்களா? இப்படி தான் மார்க்கெட் நடக்குமா அப்படின்லாம் கிடையாது. எப்படி நடக்குதோ அந்த மாதிரி நம்ம ஒரு தண்ணி மாதிரி மாறிக்க வேண்டிதான். ஸோ இப்போ மூமெண்ட்டை பார்த்தா இங்கேருந்து பை ஆகிட்டு இந்த சப்ளைலேருந்து செல் ஆகிறதுக்கு பாசிபிள்ஸ் ஆர் ஹை. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இப்போ யூரோஸ்டில் இப்போதைக்கு ட்ரேட் வந்து இல்லை. இப்போதைக்கு ட்ரேடு இருக்குது அப்படின்னாலும் 15 மினிட்ஸில் பண்ண வேண்டாம். நம்மளை வந்து மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பண்ணணும்ன்ற இருக்கும்போது வீடியோ போட்டுருவேன். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் கோல்டு வந்து சொல்லியிருந்தோம், இங்கேருந்து பை வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு 15 மினிட்ஸில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நமக்கு இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் என்ன பண்ணிடுச்சுன்னா டிமாண்டுக்கே வரல, ஆனால் பை போயிடுச்சு மேலே. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து பை போயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து சொன்னது இந்த சப்ளை அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டு. சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அப்புறம் டிமாண்டுக்கு வந்துட்டு மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு. இல்லைனா இங்கே டிமாண்டு கண்ட்ரோல் எடுத்துச்சுன்னா இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா மார்க்கெட் இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து நல்லா கீழே வந்துட்டு அப்புறமா மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ ஓவராலாக நம்ம இங்கே பிரேக் ஈவன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஆனால் நான் இந்த இடத்துல என்ட்ரி போகலை. ஓகேங்களா? என்னோட ப்ரியாரிட்டி இங்கே இருக்குது, என்ட்ரி எங்கே போகணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸில் நம்ம இங்கே ஒரு ஃப்ளிப் ஜோன் வந்து லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம். அந்த ஃப்ளிப் ஜோனில் இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் வந்துருச்சு. இப்போ 5 மினிட்ல நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரி வந்து போய்க்கலாம். 5 மினிட் அண்ட் 1 மினிட்ல என்ட்ரி வந்து போய்க்கலாம். இப்போது எப்படி வந்து என்ட்ரி போயிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் வந்து இன்னைக்கு இந்த என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக ட்ராவலில் இருந்தனால. ஆனால் நான் இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வரும் நம்ம செல் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ட்ராவலில் போயிட்டனால மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எடுத்திருந்தா எப்படி எடுத்துருக்கலாம், நீங்களே பாருங்கள். இப்போது இது வந்து ரீஃபண்ட்மெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ ரீஃபண்ட்மெண்ட்டு மிட்டிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பண்ணியிருக்கு, பிரேக்ஸ் எல்லாம் நடந்து வந்திருக்கு. ஸோ அந்த பிரேக்ஸ் எல்லாம் நடந்தாலும் நம்ம எடுக்க போகிறது கிடையாது, மிட்டிகேஷன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு மிட்டிகேஷன் எங்கே நடந்திருக்கு, இங்கே வந்து நடந்திருக்கு.
ஸோ அதனால் நமக்கு லோ வந்து எடுக்கல இந்த இடத்துல. ஓகே, மார்க்கெட் இவ்வளோ தூரம் உள்ளே போயிடுச்சு. நமக்கு இந்த லோ வந்து எடுக்கணும். ஆனால் மார்க்கெட்டிங் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு இந்த இடத்த. ஓகேங்களா, ஸ்வீப் பண்ணியிருக்கு. நியூயார்க்கோட டைமிங்கில் நமக்கு இந்த ரீஃபைன்மெண்ட்டு சப்ளை வந்து மிட்டிகேஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா, சரி ஓகே. இப்போது இங்கே மிட்டிகேஷன் ஸ்வீப் வந்து பண்ணியிருக்கு. நம்மளோட ரீஃபைன்மெண்ட் மாடலில் மிட்டிகேஷன் பண்ணி ஸ்வீப் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிவிட்டு இந்த லோவை சோர்ச் பண்ணியிருக்கு. அப்போது நம்ம செல்லுன்னு போனால் எங்கே போவோம்? இங்கே தானே போவோம். ஸோ மார்க்கெட் வந்து நல்லா வந்து ஒரு ஃபால் கொடுத்துருச்சு. ஆனால் இது வந்து ஒரு சூப்பரான என்ட்ரி. ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். இது நல்ல என்ட்ரி. ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன். இப்போ எப்படி என்ட்ரி போகலாம் அப்படின்றத ஒரு பிளானை பார்த்துடலாம். 1 மினிட்ல மார்க்கெட் என்ட்ரி எடுத்துகிட்டு நல்லா கீழே போயிடுச்சு. ஓகேங்களா, இப்போது ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போயிட்டு ஸ்ட்ரக்சரை ஸ்ட்ராங் பண்ணலாம். இப்போ ஸ்ட்ரக்சரை நான் இப்போ ஸ்ட்ராங் பண்ணுறேன். ஸ்ட்ராங் பண்ணி ஒரு சப்ளை வந்து பிடிக்க போகிறேன். இது வந்து பிஓஎஸ், இது சோர்ச். இப்போ எங்கே தான் வந்து நமக்கு இது இருக்குது, சப்ளை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஓஎஸ் இருக்குல்ல. ஸோ இந்த சோர்ச்சுக்கு முன்னாடி பாருங்கள் எங்கே சப்ளை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் சைஸ் பாடி கேண்டல் வந்து சப்ளையே இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து மெட்டிகேஷன் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே போயிடுச்சு. ஆனால் இப்போ என்ன நடக்குது, மார்க்கெட் மறுபடியும் மேலே வந்து மறுபடியும் இந்த சப்ளைக்கே வருது. ஓகேங்களா, இப்போ நமக்கு இன்னொரு ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்கியான சான்ஸ். மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு மறுபடியும் சப்ளைக்கே வருது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல எஸ்எல் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங்கை மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த லோ பிரேக் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சரி இந்த லோ பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், பிரேக் ஈவன் பண்ணிடுவோம். அப்போ இந்த ட்ரேடு நமக்கு பிரேக் ஈவன் ட்ரேடு. பிரேக் ஈவன் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம் எஸ்எல்லேருந்து. ஓகேங்களா, இப்போ நான் வந்து என்ட்ரி எடுக்காதனால ஏதாவது ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த இடத்துல 2 டைம் மிட்டிகேட் ஆகிருக்கு. ஆனால் ரீஃபைன்மெண்ட்டில் மேலே வந்து ஒரு சப்ளை வந்து இருக்குது. மேலே ஒரு ரீஃபைன்மெண்ட் சப்ளை வந்து இருக்குது. ஸோ அந்த ரீஃபைன்மெண்ட் சப்ளையில் போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகக்கூடாது. ஏன்னா 5 மினிட் அதோட மதர் டைம் ஃப்ரேம், மதர் சப்ளையில் வந்து என்ன ஆயிருக்குன்னா மிட்டிகேட் பண்ணி 2 டைம் மிட்டிகேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கு, ரெஸ்பான்ஸ் பண்ணி கீழே வர முடியல அதனால். ஓகேங்களா, ஓகே. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 மினிட்ல இருக்கக்கூடிய அந்த ரீஃபைன்மெண்ட்டில் நம்ம சேம் டைம் 1 மினிட்லேயே நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணலாம். இப்போது செல் பண்ணக்கூடிய ட்ரேடு நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரீவியஸ் இந்த லோலே வந்து பிரேக் பண்ணிக்கலாம். இந்த லோலே வந்து எக்ஸிட் ஆகிக்கலாம் பெட்டர். ஓகேங்களா, அப்படி நடக்கலை அப்படின்னா 5 மினிட்ல நமக்கு இந்த சப்ளை பிரேக் ஆகணும். சரி, இந்த லோ வந்து பிரேக் ஆகணும். ஸோ நைட்டு மார்க்கெட் இந்த இடத்துலையே தான் கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ நமக்கு 2 விஷயம் நடக்கும். நடந்தால் 2த்துல ஏதாவது ஒன்று நடக்கணுமா, நடந்தால் தீரும். ஓகேங்களா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பிஓஎஸை வந்து நமக்கு வந்து பிரேக் பண்ணணும். ஸோ பிஓஎஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த சப்ளை இருக்குல்ல, இந்த சப்ளை கண்ட்ரோல் சப்ளை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், செல் வந்து பண்ணலாம். 1:8 1:9 அந்த மாதிரி பார்க்கலாம். பிஓஎஸ் பண்ணணும். ஸ்ட்ரக்சர் பிரேக் நடந்தால் தான் இந்த சப்ளை வந்து வேலிடு. ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் எகைன் மேலே போயிட்டு இந்த ரீஃபைன்மெண்ட்டில் கன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்னு பார்த்து சேம் டைம் ஃப்ரேமில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்னு பார்த்து என்ட்ரி வந்து போய்க்கலாம். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ஃப்ளிப் என்ட்ரி, இங்கே ஒரு ஃப்ளிப் என்ட்ரி, இங்கே ஒரு ஃப்ளிப் என்ட்ரி இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே 3 என்ன இருக்குது, சப்ளை வந்து இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஃபெயிலியர் பண்ணிவிட்டு இந்த சப்ளைஸ் 3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 சப்ளைலையும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ளிப் என்ட்ரியில் பெரிய டிபி வந்து வைக்காமல் 15 மினிட்ஸில் நம்ம என்ட்ரு ஆகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல 15 மினிட்ஸில் என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா
ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிமாண்டு பார்க்குறதுக்கே ஒரு பெரிய டிமாண்டாக இருக்கும். அந்த டிமாண்டை வந்து நோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இதில் என்ட்ரி போகிறீங்கன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. இங்கேருந்து இப்படி டிபி செட் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன ரீஃபைன்மெண்ட்டில் மார்க்கெட் வந்து சூப்பராக ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகேங்களா? நம்ம என்ட்ரி 2 என்ட்ரி நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ 2 என்ட்ரியில் வந்து இப்போது உள்ளே வந்துட்டு தான் போயிருக்கு. 2 என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இது இப்போ ஒரு பிளானை போட்டிருக்கேன். இது நடந்துச்சுன்னா என்ட்ரு ஆயிட வேண்டியதான். லாஸ் ஆனாலும் நோ இஷ்யூ, லாஸ் பண்ணிக்கலாம். நம்ம $0.5 தான் வந்து 0.5% தான் வந்து லாஸ் பண்ணுறோம் ஒரு ட்ரேடுக்கு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சுச்சு. ஸோ நாளைக்கு வேறு ஒரு புது வீடியோவோட வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் முக்கியமான விஷயம், வீடியோ புரியுது, நான் பேசுகிறதெல்லாம் புரியுதுன்னா, புரியுது ப்ரோ, ஐ அண்டர்ஸ்டாண்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடுங்க. ஏன்னா நான் பேசுகிறது எனக்கே மோஸ்ட்லி புரியாது. ஸோ உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக புரியுது அப்படின்ட்டு போட்டுருங்க கமெண்ட்டில். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.